நண்பர்களே, சொல்லுடா, சொல்லு சொல்லு. நண்பர்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான இன்னைக்கு சாப்பாடு தான். சொன்னோம்னா எச்சி ஊறிடும் உங்களுக்கு. சொல்லட்டுமா சொல்லட்டுமா? இந்த சொல்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர். ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் உமச்சிவளம் மதுரை 14. ஆஹா, அதுக்கு முன்னாடி நண்பர்களே, சூப்பர் பொசுக்குது நண்பர்களே, தரமான ஒரு சாப்பாடு நண்பர்களே. ஏம்மா, அந்த நோட்டை புறம் தூக்கிட்டு வா, நோட்டை புறம் தூக்கிட்டு வா நண்பர்களே. அருமையான கோழி கால் இன்னைக்கு சாப்பாடு. மல்லிகைப்பூ இட்லிக்கு கோழி காலுக்கு இன்னைக்கு செம்ம டிஷ்ஷு நண்பர்களே. அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு செய்தி இருக்கு நண்பர்களே. அம்மா, இப்படி வைரா. சுடலையா குக்கர்? ஆமாம், சுடுத. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிவளம் மதுரை 14. ஏமா, அந்த புக்கை அப்படி வைப்பா. உண்டா நண்பர்களே, இந்த இவ்வளவு நோட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 நோட்டு இருக்கும். இந்த நோட்டு கூட ஸ்பான்சர் செய்த எங்கள் சார் ராமநாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நோட்டு கேட்டேன், சார் என் மகளுக்கு நோட்டு வாங்கினேன் சார்னு சொன்னேன். உடனே காலைல கூப்பிட்டு இவ்வளோ நோட்டும் அவர் ஸ்பான்சர் பண்ணார். சார் வேணாம் சார், நான் காசு கொடுத்துறேன் சார்னு சொன்னேன். ஆனால் நம்மளுடைய இப்போதைக்கு காசு இல்லை, கடை வாங்கி தரலாம்னு நினச்சி கடை வாங்கி கொடுங்க சார், நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். அடித்து பல்லுக்கெல்லாம் ஊற்றுப்படி மிஸ் பண்ணிட்டார். ஏன் சார்னே, பிள்ளைகளுக்கு நான் வாங்கி தரேன், அந்த பிள்ளைக்கு நான் ஆச்சியா, இந்த படிப்பு செலவுக்கு நான் ஏற்றுக்கிறேன்னா இந்த நோட்டுக்கு பூரா நான் ஏற்றுக்கிறையா அப்படின்னு சொல்லி அன்பால் என்னை அடிச்சிட்டார் நண்பர்களே. அதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன் சார். அன்புக்கு எப்போயுமே நான் அடிமை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வருஷத்துக்கான நோட்டுகளை நம்ம என் மூத்த பொண்ணுக்கு ஏற்றுக்கிட்ட அன்பு நண்பர், அன்பு அண்ணன், என்னோடய சகோதரர் ராமநாதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்யணும்னு தெரில. ரொம்ப நன்றி சார். சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் உங்கள் நோட்டை வச்சு தான் என் மகன் வந்து ஹோம்ஒர்க்கு, வீட்டு பாடம் எல்லாமே படிக்க போகிறாங்க. சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவே ரொம்ப நன்றி. சின்ன பிள்ளைக்கு என்ன ஸ்பான்சர் யாரும் வரல. இல்லை வேணாம், நானே வாங்கி கொடுத்துருக்கேன் என்பல. அதுக்கான அடியெல்லாம் போடல. நானே சார்கிட்ட தரையே சொன்னேன், சார் அடிச்சு பல்லு ஊற்றுவிடு, அன்பால் நான் வாங்கி கொடுப்பேன். போய் ஓம் பிள்ளை வேற சொல்லி சாரு என்னை வந்து மூச்சு விடக்கூடாது. பிள்ளைகள் குழந்தைகள் தெய்வம் ஒன்றியா, எந்த பிள்ளைகளுக்கு நான் பிள்ளைகள் நம்ம பிள்ளைதாயா அப்படி அன்பால் வாங்கி கொடுத்தாரு சார். அதனால் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார் ராமநாத் சார். உங்களுடைய பணி சிறக்க இந்த மீசமணி சார் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம தொடங்க போகிறோம் மீசமணியின் வேட்டை, கோழிக்காலின் வேட்டை ஆரம்பம். இது எப்படிங்க? ஆமாம், இது எப்படிங்க? நோட்டை உள்ள வைங்க, குழம்பு உள்ள போட்டுரும். ஒன்றே விடுவார் சார். நீங்கள் உள்ள வைங்க. இப்போ இந்த வீடியோவை சாருக்கு டெடிகேட் பண்ணுறேன். நம்ம ராமநாத் சாருக்கு நோட்டு வாங்கி கொடுத்தார்ல, அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன். சனிக்கிழமை மானே விரதம். இன்றைக்கி உனக்கு தான் சார் டெடிக்கேட்டு. உங்களை வெறுப்பேற்றுறேன் சார். மதுமா, வாடா சாப்பிட்றான் கோழிக்கா. ஏண்டா அட கழுத நல்லா இருக்கும்டா, சூப்பராக இருக்கும்டா. இவர் அப்பா நான் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் கோழிக்கால். அதெல்லாம் தெரியல. இந்த உலகத்தில் யார் நண்பரே நல்லது கெட்டது பார்க்குறது? 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து மட்டன் சாப்பிட்றீங்க. 10 ரூபாய்க்கு கோழிக்கால் வாங்குகிற டேஸ்ட்டில் இருக்க டேஸ்ட்டு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நண்பர்களே. சூப்பராக இருக்கு நண்பர்களே. அடடடடடா என்ன டேஸ்ட்டு. நம்ம எடுத்து வர்றது முக்கியம் இல்லை நண்பர்களே. அதை பக்குவமாக வைக்கிற வரங்க என் முன்னாடி. அதுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இட்லிக்கு இந்த கிரேவிக்கு அடே அப்பா, கோழிக்கால்.
நான் வெறும் தோசை சாப்பிட்றேன். தொட்டு சாப்பிடு. ம் சாம்பார் கொண்டு வர சொல்லவா? சர்மி, இந்த சாம்பார் கொண்டு வாப்பா பாப்பாக்கு. ஏப்பா வேணாமா? ஒரு தொட்டு சுட்டு அப்படி டேஸ்டாக இருப்பா. ஆஹா செம்ம செம்ம. வைக்கிறதில்ல உள்ள இறங்குறதில்ல. ஒரு தோசை தானமா கேட்டேன். ஆஹா அடே அப்பா, ஆஹா தேன் அமுடுவான். அது அருமையே சாம்பார். ம் வரைக்கிறா சொல்லு. முதல் தட்டு இங்கே வை. அங்கே வை. சாம்பார் அவ்வளோ ஊற்றிக்கிறேன். ஆஹா ஏப்பா வீட்டு நான்வெஜ் இருக்கும்போது தப்பு வச்சுடுறா. நம்மளுக்கு சிக்கன் 65. ஆஹா ஆம் நம்பல, சும்மா சொல்லக்கூடாது. கோழிக்கால் கிரேவிக்கு இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டு. ஆஹா அடடா அல்வாங்க. ஒரு கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி டேஸ்ட் வராது. 1 கோடி ரூபா செலவழிச்சாலும் இந்த மாதிரி கிரேவி டேஸ்ட் வராது. சில பேர் கோழிக்கார நாய்க்குத்தையும் போடுவீங்க. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ நல்லது தெரியுமா? ஆனால் அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னுவாங்க. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். யூடியூப்பில் பார்த்தேன். இந்த எலும்புகளுக்குலாம் நல்லா தான். சாப்பிடுவா. சாப்பிடுங்க தங்கமே, சாப்பிடு. அப்பா சல்மிக்கு எச்சி ஊர்தாப்பா. செம்ம டேஸ்ட்டு. தொண்டையில் இருக்க சளி கூட இறங்கி நண்பர்களே. இது அப்படியே விடக்கூடாது. இந்த கோழிக்கால் எப்படி வச்ச ரிவ்யூ கொடு. எப்படி வச்சுன்னு மட்டும் சொல்லு. அம்மாடா காமி எப்படி வச்சுன்னு சொல்லு. சொல்லு ப்ளீஸ். நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி வச்சா. அதான் சொல்லு. யாரு மாறி? ஏய் காணா. கோழிக்காலை ஃபஸ்ட்டு நல்லா அடுப்பில் வாட்டி எடுத்துக்கிறணும். மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு தாளிக்கணும். சோம்பு, லவங்கம், பட்டை, கிராம்பு, பட்டை வத்தல், கண்டிப்பாக பட்டை வத்தல் போடணும். போட்டு தாளிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். நான் இதில் வேறு சிக்கன் பொடியாக எந்த பொடிகளுமே சேர்க்கலை. இது மட்டும்தான் போட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 10-15 விசில் வச்சோம். அவ்வளோதான். பட்டை வத்த போட்டா
அதான் சொல்லிட்டேல்ல, பட்டை வத்தல் போட்டு தாளிக்கணும். ம். பட்டை வத்தல் மெயின். அவ்வளோதான் நண்பர்களே. பட்டை வத்தல் மெயின். பட்டை வத்தல் மெயின். பொடி வந்து இந்த பொடிகள் மட்டும் போடுங்க. வேறு இந்த சிக்கன் பொடியா, இந்த சிக்கன் மசாலா பொடி இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. ம். ஓகே நண்பர்களே. இப்படிலாம் இருந்துச்சா? வச்சு அவ்வளோதான். உனக்கு அதை வச்சிருக்க பார்த்துக்க. ஏண்டா வச்சு சாப்பிட்டேன். இவ்வளோ தூள் போட்டதுனால ரொம்ப உரைக்குது பாரு. என்னது இந்த தூள் உரப்பே இல்லைப்பா. பரவாயில்ல. ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறேன். சரியான இன்னைக்கு டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க. ராமநாத் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நோட்டு ஸ்பான்சர் செய்ய ராமநாத் சாருக்கு நன்றி. ஓகே, பாய் நண்பர்களே. பை பை பை.